வணக்கம் ஜென்டில்மேன் லேடீஸ், நான் உங்கள் டோப். டேண்டட் அண்ட் அனிமே பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆல்டர்னேட் டேஸில் வீடியோ வரும். இல்லை நான் அனிமேவே பார்த்துக்கிறேன்னு இருந்தீங்கன்னா பம்கின் நைட்டுன்ற சைக்கலாஜிக்கல் ஆரன் மங்காவை போட்டுட்டு இருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது செத்துட்டானா? காமெடி பண்ணாத. ஒக்குருன் அவள் பல்ஸை செக் பண்ணன்னு மோமோ சொல்ல ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறா. கென்னும் பல்ஸை செக் பண்ணுறான், ஆனால் சுத்தமாக இல்லை. ஒரு சாதாரண ஆளை யோகாய் சாப்பிட்டா கண்டிப்பாக சாவுதான். ஒருவேளை சைக்கிக் பவர்ஸ் இருந்தாலும் இல்லை என்னோட ஸ்பிரிட் பவர்ஸ் இருந்தாலும் தப்பிக்கலாம். அவ்வளோதான் டர்போ கிரானி சொல்லுது. ஒக்குரன் உனக்கு சிபிஆர் பண்ண தெரியுமான்னு மோமோ கேட்க ஏதோ பண்ணுவேன்னு கென் தடுமாறிட்டே சொல்கிறான். நான் என்னோட சைக்கிக் பவர்ஸை வச்சு அவள் ஆர்ட்டுக்கு மசாஜ் கொடுத்து அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறேன்னு மோமோ அவள் சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணுறான். அந்த ஆர்ட் இப்போ வெறும் ஃப்ளஷ் தான், மசாஜை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டர்போ கிரானி வெறுப்பேற்ற கம்முனர் எங்களை நோண்டாமல் எங்கேயாவது போயிடுன்னு மோமோ ஆவேசப்படுறா. மோமோ ஆர்ட்டில் ப்ரெஷர் அப்ளை பண்ண கென்னு சிபிஆர் பண்ண வரான். 2 பேரும் மாற்றி மாற்றி ஐராவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கிரானி மிக்கோவோட ஃபோனை வச்சுருக்கல, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு மோமோ சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாதுன்னு டர்போ கிரானி ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. ஐரான்னு அவங்க பின்னாடி இருந்து சத்தம் கேட்க ஷாக்கில் 2 பேரும் திரும்புகிறாங்க. அங்கே ஆக்ரோபாட்டிக்ஸிலுக்கு என்னோட ஐரான்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி நடந்து வரா. உன் கூட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு மோமோ சொல்ல நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ போய் ஐராவை ரிவைவ் பண்ணுன்னு கென் சொல்கிறான். நீங்கள் பண்ணுறதை வச்சு ஐராவை திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியும், என்னோட ஆராவை ஐராக்கு தரேன்னு சில்கி சொல்கிறா. ஆரான்றது லிவிங் திங்ஸுக்கு ஒரு பேட்ரி மாதிரி. அந்த பேட்ரி இல்லாமல் அவங்க மோட்டார்ஸ் ஓடாது. கலங்கி போன ஐராவோட ஆராவை என்னோட ஆராவை வச்சு காப்பாற்றலான்னு சில்கி சொல்ல நான் உன்னை எப்படி நம்புறது, எனக்கு என்னமோ நீ திரும்பி அவளை சாப்பிட ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்னு மோமோ சொல்கிறா. அப்போ உடனே சில்கி அவள் வாயை அவளே கிழிக்க கென்னும் மோமோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இப்போ நான் யாரையும் சாப்பிட முடியாது, இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலன்னா இந்த பீமை வச்சு என்னை அடிச்சே கொண்டுடுன்னு பீமை காட்டி சில்கி சொல்கிறா. அவள் உண்மையை தான் சொல்கிறா, எந்த ஆரவும் இல்லாமல் அந்த பொண்ணு செத்த பணமாக தான் இருப்பான்னு டர்போ கிரானியும் சொல்லுது. சில்கியும் மோமோவும் மாறி மாறி பார்த்துக்க நான் உன்னை நம்ப மாட்டேன்னு மோமோ சொல்ல நீ ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணினா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பீமை வச்சு உன்னை பொழந்துடுவேன்னு கென் சொல்கிறான். ஒக்குரன் மறுபடியும் உன்னோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும்ல, அவன் மேலே கண்ணாயிரம் மோமோ சொல்ல கென் டீமான் ஃபார்முக்கு மாறுறான். நம்ம அந்த லூசு பொண்ணோட ஆராவை உன்னோட ஆரா வச்சு சரி பண்ணலான்னு சொன்னேன், அதை எப்படின்னு சொல்லு அப்படின்னு மோமோ கேட்க உன்னோட சைக்கிக் பவர்ஸை வச்சு நீ என்னோட ஆராவையும் ஐராவோட ஆராவையும் கனெக்ட் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் கேபிள் மாதிரின்னு சில்கி சொல்கிறா. கென் ரெடியாக இருக்கா. மோமோ அவள் சைக்கிக் பவர்ஸை வச்சு ஐராக்குள்ளேயும் சில்கிக்குள்ளேயும் போக ட்ரை பண்ண ஒக்கொரு அவன் மேலே இருந்து கவனம் செதறாமல் இருக்கணும்னு சொல்கிறா. கென்னும் அதுக்கு ஓகே சொல்கிறான். நல்லபடியாக முடிவிட்டோன்னு மோமோ சொல்லிட்டு சில்கியோட ஆராவை டச் பண்ண போகிறா. ஆராவை தொட்ட உடனே மோமோ ஒரு வேக்யூம்குள்ளே போக சில்கியோட மெமரிஸ் எல்லாம் அவளை ஃப்ளட் பண்ணுது. ஒரு ஹோட்டல் ரூமில் ப்ராஸ்டியூட்டாக இருக்க ஒரு லேடியாக உடம்ப விற்க அதில் வந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறா. லைஃப்லெஸ்ஸாக இருக்க அவள் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் தலை குனிஞ்சிட்டே அவள் வீடு வரைக்கும் போய் அந்த வீட்டு கதவை திறக்கிறா. உள்ளே இருந்து ஒரு குட்டி பொண்ணு அவகிட்ட வந்து அவளை கட்டி பிடிக்கிறா. அந்த குட்டி பொண்ணோட சிரிப்பை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக அவளை கட்டி அணைச்சிக்கிறா. 2 பேரும் டின்னர் ரெடி பண்ணி ஜாலியாக சாப்பிட்றாங்க. இதுதான் சில்கியோட பாஸ்ட் லைஃப். மார்னிங் ஃபுல்லாக ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒர்க் பண்ணி நைட்டில் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கா. இதெல்லாம் அவளோட பொண்ணுக்காக, அவளோட ஆக்ரோபாட்டிக் கனவுக்காக சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் எண்ணி வீட்டுக்கு வர அப்போ திடீர்னு ஒரு லான் ஷார்க் கேங் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி அவளோட குட்டி பொண்ணை தூக்கிட்டு அவளை அடித்து போடுறாங்க. எல்லா பணத்தையும் அவனுங்க எடுத்துட்டு அவளை திமிரா பார்த்துட்டு போக உடம்பெல்லாம் காயத்தோட அழுதுட்டு அவனுங்க அவள் பொண்ணை தூக்கிட்டு போகிறத பார்த்து சில்கி கதறா. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு, இருந்தாலும் வலியோட சில்கி ஓடுறா. அவங்க வண்டியை துரத்திட்டே ஓடுறா. கால் தடுக்கி கீழே விழ மூக்கம் வாயம் உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. ஏன்னு கதறிட்டே ஒன்றும் பண்ண முடியாமல் சுருண்டு போகிறா. அவளோட பொண்ணோட அழகான சிரிச்ச முகம்தான் மனசில் வருது. ஒரு டாலான பில்டிங்கோட முனையில் சில்கி நிற்கிறா. அவளும் பொண்ணும் ஒன்றும் ஆக்ரோபேட்டிக்ஸ் பண்ணது மைண்டில் வர அங்கே நின்று டான்ஸ் பண்ணுறா. டான்ஸ் பண்ண பண்ண அவள் பொண்ணு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே நன்றின்னு அப்படியே ஒரு ஸ்பின்னை போட்டு சில்கி அங்கேருந்து குதிச்சிடுறா.
இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.